இந்த மாதிரி கருப்புளுந்துலேயும் கருப்பெல்லையும் நீங்கள் இட்லி பொடி செஞ்சால் கண்டிப்பாக உங்களுடைய ஜார் வந்து 2 to 3 டேஸில் காலியாயிரும். திருப்பி நீங்கள் ரீஸ்டாக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இட்லி பொடி ஃபேவரட் ஆயிரும். இந்த இட்லி பொடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திரிச்சு அதை பொடி இட்லியோடய சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு நல்ல ட்ரையான தவாவில் உடச்ச கருப்புளுந்து வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அதோட நான் வந்து வத்தல் ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 25 வத்தல் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஒரு பிளேட்டில் ஆற விட்டுருங்க. அதே பாத்திரத்தில் நான் வந்து கருப்பெல் வந்து நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகிற வரைக்கும் பர்ஸ்ட் ஆகிற இது கேட்ட உடனே நான் ஆஃப் ஆக்கி அதையும் ஆற விட்டுறேன். ஸ்டைலில் வந்து இந்த உளுந்தோட ஆறிட்டே இருக்கும் மோஸ்டில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டுறேன். எள்ளு வந்து நான் ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்துக்கலாம். இல்லாச்சுன்னா நீங்கள் 3/4 ஆஃப் கருப்பு உளுந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் வந்து 3/4 எடுத்துருக்கிறேன். ஸோ இதோட நல்லா நீங்கள் ஆறின பிறகு கொஞ்சம் தேவைப்படுற உப்பு ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இட்லி பொடி குவிக்காக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.